ஆர்டிஓல இருந்து வரும்போதே வண்டி ஃபுல்லா வந்து சேரும் சகதியமா தான் வந்துச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா வண்டியை செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வந்து ஏற்கனவே அடிபட்டு அந்த ஸ்பேரை வந்து மாத்தினா மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட். ஸ்கூல்ல வந்து என்னன்னா வந்து அந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணி டச் அப் பண்றதுக்கு இவங்க பார்த்துருக்காங்க. நான் பே பண்ணது வந்து ஃபுல் புது காருக்காக நான் பே பண்ணேன். 100% இது டெமோ வண்டி. 100% இது டெமோ வண்டி தான். இது டெமோ வண்டி இல்லைன்னா வந்து ஏற்கனவே அடிப்பட்ட வண்டியை இவங்க ரீஃபர்பிஷ்ட் வண்டியா ரெடி பண்ணிருக்கணும். என்ன கேட்காம என்னோட கன்சர்ன் இல்லாம ஒரு அடிப்பட்ட வண்டி QC செக் பண்ணாத வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க பண்ணிருக்கூடாது. குடும்பத்துடன் கார் டெலிவரி எடுக்க வந்தவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. டெமோ காரை புது கார் என கொடுத்து ஏமாற்ற முயன்றதாக புகார் கொடுத்துள்ளார். இது பெயிண்ட் பண்ணல சார், பெயிண்ட் பண்ணது கிடையாது. என்னது இது? இது என்னது ரீபெயிண்ட் பண்ணிருக்கீங்க? நியூ டெலிவரி வண்டிக்கு. இது டிஃபெக்ட் தான். இது டிஃபெக்ட் சார் இது. ஏய் இங்க பாரு. அதுதான் சார் இதுல டிஃபெக்ட். இந்த கலர் பாருங்க சார். அந்த கலர் இந்த கலர் பாருங்க சார். இதுல பாருங்க வீடியோலயே தெரியுது பாருங்க. கலர் டிஃபரன்ஸ் வேரியேஷன் இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணல, தேஞ்சிருக்கு. டிஃபெக்ட் இருக்கு. என்ன எல்லாத்தையும் மாத்தணும் போலயே. லோ ஸ்டாண்ட் சொல்லவே கூடாதுன்னா நான் சொல்றேன். நான் ஏன்னா நான் கொடுத்த கமிட்மெண்ட் அது ஒன்று மட்டும்தான். டென்டடு டேமேஜ்டு இந்த டெலிவரி டே. ஓகே. பெருங்குடியை சேர்ந்த வசந்த் என்பவர் அம்பத்தூரின் வாவின் அருகே உள்ள BYD கார் ஷோரூமில் 54 லட்சம் மதிப்புள்ள C-Lion 7 அதிநவீன வசதி கொண்ட காரை கடந்த 6ஆம் தேதி முழு பணத்தையும் செலுத்தி பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சோழிங்கநல்லூர் RTOவில் பதிவு செய்து நேற்று மாலை வழங்குவதாக நிறுவனம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தன்னுடைய மனைவி, குழந்தைகள் என குடும்பத்துடன் வாகனத்தை எடுத்து செல்வதற்காக வந்துள்ளனர். ஷோரூம் ஊழியர்கள் வாகனம் முழுவதும் அழுக்கு படிந்துள்ளது, துடைத்து தருகிறோம் என வசந்தின் குடும்பத்தாரை காக்க வைத்துள்ளனர். சந்தேகமடைந்த வசந்த் வாகனத்தை பரிசோதித்து பார்க்கும் பொழுது வாகனத்தின் பல்வேறு இடங்களில் பெயிண்ட் உரசி இருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து ஷோரூம் மேலாளரிடம் கேட்கும் பொழுது சரி செய்து கொடுப்பதாக கூறியுள்ளார். சந்தேகமடைந்த வசந்த் வாகனத்தை முழுவதுமாக பரிசோதித்து பார்க்கும்போது வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்து சரி செய்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து மேலாளர் சமாளிக்கும் விதமாகவும் பேசியுள்ளார். 6ஆம் தேதி வந்து இங்க BYD குன்ல வந்துட்டு ஒரு C-Lion 7 சொல்லிட்டு ஒரு வண்டியோட புக் பண்ணிருந்தோம். 52 லட்சம் ரூபா வண்டி புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து திங்கக்கிழமை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு பேப்பர் ஒர்க் முடிச்சு இன்னைக்கு வந்து சாயங்காலம் 4:30-5 எங்களுக்கு டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க. டெலிவரிக்காக ஃபேமிலியோட எல்லாரும் இங்க வந்துருந்தோம். நாங்கள் டெலிவரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்த இடத்துல வந்துட்டு வண்டியில வந்து வரும்போதே வந்து RTOல இருந்து வரும்போதே வண்டி ஃபுல்லா வந்து சேரும் சகதியமா தான் வந்துச்சு. அந்த இடத்துல என்னடா இது இந்த நேரத்தில் இப்போதான் உட்காந்து அவசரமா வண்டியை ரெடி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து வெளியில தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வண்டியை க்ளீன் பண்ண ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் வந்து ஒரு சைடில் அடிபட்டு டென்ட் ஆனதே தெரிஞ்சிருந்துச்சு. சரி டென்ட் தான் தெரியுது, இது ஏதோ இப்போ வரும்போது அடிபட்டுக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்போ டிரைவர் வரும்போது. அதுக்கப்புறம் முன்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வண்டியை செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஏற்கனவே அடிபட்டு அந்த ஸ்பேரை வந்து மாற்றினா மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டு. நாங்கள் அதை அவங்கள்ட்ட செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இது வந்து ஏற்கனவே வரும்போதே இருந்திருக்கும், எங்களுக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணோம், நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை QC நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பின்னாடி கண்ணாடியில இருந்து சைடு மட்ல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து டென்ட் இருந்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்பேரை மாத்தின மாதிரி தெரியுது. இது வந்து BYDல இருந்து இப்படிதான், இல்லை அவங்களே இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை இங்க வந்து குன்ல இந்த வேலையை பார்த்தாங்களான்னு தெரியல. குன்ல வந்து என்னன்னா வந்து அந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணி டச் அப் பண்றதுக்கு இவங்க பார்த்துருக்காங்க. நான் பே பண்ணது வந்து ஃபுல் புது காருக்காக நான் பே பண்ணேன். டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் வாங்கி பண்ணல. புது காருக்காக என்ன காசோ அந்த காசை பே பண்ணி வண்டிக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் வண்டியில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கேட்டோம், நாங்கள் 4 மணில இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் பண்ணி தந்துடுறோம், வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இடையில 2 மணி நேரம் யாருமே எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. கூப்பிட்டு க்ளோஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் சார், இப்போ எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆன்சர் பண்ண போறாங்கன்னு அவங்க தெரியல. இப்போ எங்களுக்கு வண்டி வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சார். டெலிவரி எடுக்கல, எந்த டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணல. எடுத்த வண்டி அங்கேயே நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கோம். வண்டி என்ன டெமோ வண்டியா இல்ல என்ன டவுட் இருக்கா? இது டெமோ வண்டின்றதான் சார். 100% இது டெமோ வண்டி. 100% இது டெமோ வண்டி தான். இது டெமோ வண்டி இல்லைன்னா வந்து ஏற்கனவே அடிப்பட்ட வண்டியை இவங்க ரீஃபர்பிஷ்ட் வண்டியா ரெடி பண்ணிருக்கோம். 100% ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே ரீபெயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, சார் வேற ஒரு வண்டியை வர வச்சு அதை எடுத்து நாங்கள் இதுல மாத்தி தரோன்றாங்க. நான் புது வண்டியை வாங்குறதுக்கு வந்து அதுல இருந்து இது ஸ்பேரை மாத்துறதுக்கு நான் வரல. இங்க
நான் வந்தது புது வண்டி காசு கொடுத்தேன், எனக்கு புது வண்டி வேணும். ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்காம QC பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுத்ததே முதல்ல தப்பு. என்னை கேட்டுட்டு தான் வந்து QC பண்ணி என்கிட்ட செக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க, சார் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், என்ன கேட்காம என்னோட கன்சர்ன் இல்லாமல் ஒரு அடிப்பட்ட வண்டி QC செக் பண்ணாத வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷனே இவங்க பண்ணிருக்கூடாது, அனுப்பியிருக்கவே கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.